இன்னைக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா, உம்ராக்கு வந்து கிளம்புற டே. சீட்டெல்லாம் ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டு, பேபிக்கு மட்டும் ஃபுட் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். மார்னிங் வந்து தோசை அண்ட் தக்காளி சட்னி. ஆஃப்டர்நூனுக்கு வந்து பாத்தீங்கன்னா, பருப்பு சோறு வந்து ரெடி பண்ணி பேக் பண்ணியாச்சு. எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஹாட் பாக்ஸ் மட்டும் எடுத்து வச்சிருக்கோம். வெளியில வந்து பரோட்டா அண்ட் சிக்கன் கறி வாங்கிட்டு ஸ்டோர் பண்ணிட்டு, பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் அதுவே வந்து சாப்பிடலான்னு இருக்கோம். 7:00 கிட்டலாம் வந்து கிளம்பலாம்னு நினைச்சிருந்தோம். பட் கிளம்புறதுக்கு 8:30க்கு மேல ஆயிடுச்சு. ஒரு 10:00 மேலலாம் ஒரு பிளேஸ்ல வந்து ஸ்டாப் பண்ணிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டுட்டு பேபிக்கும் ஃபுட் வந்து கொடுத்துட்டு அப்படியே வந்து டிராவலிங் வந்து கண்டினியூ பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி பேபிக்கு வந்து பெட் வந்து செட்டப் பண்ணியிருந்தோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ப்ளே பண்றதுக்கும் சரி, தூங்க வைக்கிறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. ஸோ மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் நல்லாவே வந்து பேபி என்ஜாய் பண்ணிட்டு அந்த வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ ஆஃப்டர்நூன் ஈவினிங்க்கு மேல அந்த நைட் இருட்டுற நேரத்துலலாம் வந்து கொஞ்சம் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நேரத்துல இந்த மாதிரி ரீல்ஸ் வீடியோஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் டைவர்ட் பண்ணி ப்ளே பண்ணிட்டு இருந்தோம். ரொம்ப நேரமா டிராவல் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. பட் இப்பதான் வந்து ரியாத் வந்து ரீச் ஆயிருக்கும். இன்னும் வந்து 7 ஹவர்ஸ்க்கு மேல டிராவல் இருக்கு. சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து தாய்ஃப் தான் போறோம். அங்க வந்து ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் வந்து போக போறோம். சோ அங்க வந்து ஒரு வீடு வந்து காலியா இருக்குன்னு சொன்னாங்க. அங்கதான் வந்து நைட் ஸ்டே பண்ண போறோம். சோ மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து மக்காக்கு போறதுக்கு 1 hour தான் டிஸ்டன்ஸ். தாய்ஃப்ல போய் ரீச் ஆகுறதுக்கு ஒரு 11:00 கிட்ட ஆயிடுச்சு நைட். ஹஸ்பண்ட் ஃப்ரெண்டு வீட்ல இருந்து வந்து சாப்பாடு, ஃப்ரூட்ஸ், சாக்லேட்ஸ் எல்லாமே கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியா சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து டயர்ட்ல வந்து தூங்கியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.